நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு, நாங்க சொல்றதெல்லாம் கேளு, நல்லதுதான் சொல்லுவோம். யாரும் எங்களுடைய பார்வையில எந்த மாணவனும் கெட்டு போக கூடாது. எங்களுடைய மாணவன் எங்களை விட ஒரு ஸ்டெப் அதிகமா இருக்கணும். இன்னும் வருங்காலத்துல நாங்க பாக்குறப்ப எங்களை விட பெரிய பொசிஷன்ல நீ இருக்கணும். அதை பார்த்து நாங்க பெருமைப்படுவோம். நல்லா யோசிச்சு பாரு. நீ நல்லா இருந்தாதான் எங்களுக்கு பெருமை. நீ நல்ல ஒரு வேலையில் இருந்தாதான் நாங்க பெருமையா சொல்ல முடியும். சரியா? அதனால உங்களுடைய சக்சஸ் தான் எங்களுடைய சக்சஸ். சரியா? அதனால நல்லா லிசன் பண்ணிக்கோ. என்னென்ன படிக்கலாம், சரியா? என்னென்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு ரெண்டுக்குமே சொல்றேன். நான் ஆர்ட்ஸ் குரூப்பும் சொல்றேன், சயின்ஸ் குரூப்பும் சொல்றேன், இன்க்ளூடிங் மெடிசனும் சேர்த்து சொல்றேன். அது இல்லாம நான் சொன்னது போக எக்ஸ்ட்ரா இருக்கு. அது வந்து அந்தந்த பாடம் எடுக்கிறாங்க பாருங்க, அந்தந்த டீச்சருக்கு அந்தந்த சப்ஜெக்ட் சம்பந்தமா என்னென்ன எக்ஸாம் பண்றது தெளிவா தெரியும். அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க சொல்ற அறிவுரையும் கேட்டுக்க. சரியா? அதை கேட்டுட்டு அட்லீஸ்ட் இதுல ஒரு 10-20 பேராவது மேல வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க பாக்குறப்ப இதெல்லாம் நாங்க படிச்சதுனால இங்க நல்ல நிலைமையில இருக்கும் சார் அப்படின்னு சொல்றப்ப எங்களுக்கு ஒரு சந்தோஷம், திருப்தி. அதுதான் எங்களுடைய வெற்றியே. சரியா? ஆனா மாணவர்கள் எந்த காரணத்துல ஒழுக்கம் தவறக்கூடாது. இது மிக மிக முக்கியமான ஒன்று. சரியா? உங்ககிட்ட அறிவு இல்லைனா கூட ஒழுக்கம் இருந்ததுன்னா அந்த அறிவு உன்னை தேடி வரும். பல கோடி செல்வங்கள் உன்னை தேடி வரும். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஒழுக்கம். சரியா? ஒழுக்கமா இரு, நல்ல பண்பான வார்த்தைகளை பேசு. சரியா? எல்லார்கிட்டையும் சுமூகமா நடந்துக்க. சரியா? எந்த ஒரு விஷயத்திலையும் உன்னுடைய தீவிரத்தை காட்டாது. சரியா? ரைட். நல்லா இரு, நேர்மையா இரு, நியாயமா இரு. நிச்சயமா உன்னால வெற்றி பெற முடியும். அதன் அடிப்படையில் உனக்கு தேவையான சில கருத்துக்களை இப்ப நான் சொல்றேன், நோட் பண்ணிக்க, எழுதி வச்சுக்க. சரியா?